பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கான ரேங்க்கு கேட்டிருக்கான். அதுவும் எதை வச்சு சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னா ரோ எக்லான் ஃபார்மை வச்சு தான் சால்வ் பண்ணணும். அது மூலயமா ரோ எக்லான் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்திருக்கும். அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்னவா மாற்றணும்னா இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டை நம்ம ஒன்றா மாற்றணும். ஒன்றா மாற்றிட்டு உங்களுக்கு இதை அப்பர் ட்ரையாங்கிளாக மாற்றணும். அப்பர் ட்ரையாங்கிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றா வச்சுக்கிட்டு இது கீழே உள்ள எலமெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது இந்த மெயின் டயக்னலை விட்டுட்டு, ஓகேவா, இது வந்து மெயின் டயக்னலு, இதில் விட்டுட்டு மீதி உள்ள எலமெண்ட் இவன் 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 எல்லாமே ஜீரோவாக ஆக்கணும். அதுதான் உங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கணும். இப்படி ஜீரோவாக கொண்டு வந்துட்டிங்கன்னா இது பேர் தான் சொல்லுவாங்கன்னா ரோ எக்லன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரேங்க் என்பது இப்போ ரிமைனிங் நான் ஜீரோ ரோஸு ஆர் காலமு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மினிமம் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து 3x3னால இதில் வந்து உங்களுக்கு ரோவில் பாருங்கள், ஓகேங்களா, ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. ரோவில் பாருங்கள், அதில் யார் உங்களுக்கு நான் ஜீரோ ரோஸ் கிடைக்கிறான் அப்படின்னு பார்த்து அதுதான் உங்களோட ரேங்காக இருக்கும். சரி, இந்த கொஷினை எப்படி டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு உங்கள் கொஷினில் இப்போ உங்கள் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். லெட் டேக் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு. அந்த மேட்ரிக்ஸு 1 2 3 2 1 0 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது முதல்ல ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஒன்றா இருக்கணும். ஆனால் இங்கே இருக்குதான். நல்ல வேலையாக போச்சப்பா, ரொம்ப ஈஸியாக கொண்டு வரலாமே இதுக்கப்புறமா. இப்போ ஃபஸ்ட்டு ரோ எனக்கு இருக்கான், மீதி உள்ள இந்த 2 ரோ இருக்கான் பார்த்தீங்களா, அந்த 2 ரோவில் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட், அதாவது இவன் 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 எல்லாமே ஜீரோவாக ஆக்கணும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டை நம்ம ஜீரோவாக ஆக்கணும்ல. அப்போ அந்த எலமெண்ட் ஜீரோவாக ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா R2, அதாவது இந்த செகண்ட் ரோ, இந்த செகண்ட் ரோவில் இந்த எலமெண்ட்டை ஜீரோ ஆக்கிறதுக்கு R2, இதில் நமக்கு R2 மைனஸ் 2 இன்ட்டு R1. எதுக்காக இந்த 1 நம்ம வச்சுருக்கோம், 1 நம்ம இங்கே எதுக்காக இப்படி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும்னா இந்த இடத்துல மோஸ்ட்டாக இந்த எலமெண்ட் ஜீரோ ஆக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை நம்ம 1 ஆக்கணும். அதுதான் காரணம். ஸோ அதுக்காக தான் 1 ஆக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது உங்களுக்கு R2லேருந்து 2 இன்ட்டு R1 சொல்லிட்டு எழுதுகிறேன். ஏன்னா இங்கே செகண்ட் ரோவில் இப்போ செகண்ட் ரோ டெலிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரோவில் இந்த எலமெண்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இவன் வந்து 0 ஆயிடுவான். ஓகேவா? ஸோ அவனை எடுத்து பண்ணிடலாமா? இப்போ செகண்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்டு 2 1 4. இப்போ நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருந்தோம், -2 இன்ட்டு